வெல்கம் டு தி மை எபிசோட். இன்னைக்கு அலோன் சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். மார்னிங் 6:15க்கே எந்திரிச்சு கிச்சன் ஒர்க்லாம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமே எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு கப் டீயும் குடிச்சிட்டு கிச்சன் ஒர்க் எல்லாமே முடிச்சாச்சு. ஓகே, நம்ம எப்பயுமே பெட் டைம் வந்து என்ன பண்ணணும்னா எந்திரிச்சிட்டு நம்மளோட திங்ஸை நம்ம வந்து ரேண்டமாக செட் பண்ணி வைக்கணும். அது வந்து ரொம்ப ஒரு நல்ல பழக்கம். அதுக்கப்புறம் நான் பப்பாயா சோப் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த வீடியோவில் வந்து ஒரு பெருசாக ரொம்ப ஒரு ஷேரிங் திங்ஸுமே இருக்காது. ரேண்டமாக எனக்கு நடக்கிற விஷயத்தை தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு மாதிரி தனியாக இருக்கும்ல, ஓகே, வீடியோ எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும், ஷேர் பண்ணுறதுக்குமே கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. இது ரிலேட்டடாக நான் இப்போ போடுற எல்லா மினி விலாகுக்குமே ஒரு 4 மினி விலாக்ஸ் நான் போட்டிருப்பேன். பட் அது எனக்கு 10 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். கிச்சனுக்குள்ளே போனால் இன்றைக்கி வந்துட்டு பிசிமில்லை பாத் பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் வந்துட்டு ஒரு ஸ்வீட்டும் இருந்தது. ஸ்வீட் செஞ்சதுக்கான ரீசன் என்னோடய மாமனாருக்கு பர்த்டே. ஓகே, 64th பர்த்டே. எல்லோரும் அவங்களுக்கு விஷ் பண்ணுங்கள். அவங்க ஹெல்த்தியாக லாங் லைஃப் இருக்கணும்னு ப்ரே பண்ணிக்கோங்க. என்னோடய குட்டி பெட்டு இருக்கான்ல, அவன் வந்துட்டு ஒரு 4 டேஸாகவே அவன் ரொம்ப சட்டில்டாக ரொம்ப அமைதியாகவே இருக்கான். சரியாக சாப்பிடலை. ஓகே, அவனையும் கொஞ்சிட்டு அப்படியே ஸ்வீட்டோட சூப்பராக அந்த டே ஸ்டார்ட் ஆச்சு. டைரி எழுதுகிற பழக்கம் யாருக்கெல்லாம் இருக்குது? வாங்க. ஓகே, நான் ஸ்கூலிங் டைமில் என்னோடய லைஃப்பில் நடந்த எவ்ரி மூமெண்ட்ஸ் அண்ட் எவ்ரி இன்சிடென்ட்ஸையுமே நான் டைரி நோட் பண்ணுவேன். பிகாஸ் நான் வந்து என்னோடய ஸ்கூல் டைமில் இருந்த ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், என்னோடய ஸ்ட்ரேஞ்சர்ஸ் யாராக இருந்தாலுமே நான் அதில் வந்து நோட் டவுன் பண்ணி வச்சுப்பேன். இன்னொரு பழக்கமே இருக்குது. பாயாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கேர்ளோட நேமை மென்ஷன் பண்ணி நான் நோட் பண்ணி வச்சுப்பேன். ஏன்னா வீட்டில் யாரும் பார்த்தாங்கன்னா திட்டுவாங்கன்றதுக்காக. அப்படியெல்லாம் கலாய்ச்ச காலம்லாம் இருந்தது. ஓகே, ஸ்கூலிங் டைமில் டைரி எழுதினது. அதுக்கப்புறம் ஒர்க் போனதுக்கப்புறம் நான் ஒன்றுமே எழுதலை. ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் நடக்கிற ஒரு சின்ன விஷயமுமே நமக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குன்னா அதை நான் மறக்காமல் டேட் அண்ட் டைமோட நோட் பண்ணி வச்சுப்பேன். பிகாஸ் ரொம்ப லேட்டர் ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு அது ரொம்ப ஹாப்பினஸ் கொடுக்கும். அந்த வருஷம் நமக்கு இதெல்லாம் நடந்திருக்கு, நமக்கு ஒன்றுமே நடக்கலை, நம்ம லைஃப்பில் எதுவுமே நடக்கலை நம்ம நினைக்கிற டைமில் நம்ம அதை ரீகால் பண்ணி பார்க்குறதுக்கு யூடியூப் ரொம்ப ஒரு நல்ல சாய்ஸ். என்ன கேட்டால் மணி ஏர்ன் பண்ணுறது சாய்ஸாக இருக்கலாம். பட் நமக்கு நடக்கிற விஷயங்கள், நம்ம போயிட்டு வந்த பிளேசஸாக இருக்கட்டும், அதை வியூவர்ஸ்க்கு காட்டுறதும் சரி, நம்மளே நம்மளோட மைண்டுக்கு ஒரு ரீகால் கொடுக்கறதுக்குமே இது நல்ல ஒரு ஆப்ஷன் தான் நான் நினைக்கிறேன். நான் போட்டிருக்க டேங்க் டாப் வந்து மீஷோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் 129 rupeesக்கு. சூப்பராக இருந்தது. ஃபுல்லாகவே காட்டன் தான். நல்லா டை கீழே வரைக்கும் இருக்கிறதுனால கம்ஃபர்டபுளாக வியர் பண்ணிக்கலாம். ஆஃபீஸ் வேர், கேஷுவல் வேர்க்கும் சூப்பராக இருக்கும். ஓகே, ஈவினிங் டைமும் ஆகிடுச்சு. ரேண்டமாக மார்னிங் எந்திரிச்சு நடந்துக்கிட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்குது. அலோன் சீரீஸில் நான் ஏதோ ஒரு ரீசெட்டோ, ஹோம் ரீசெட் பண்ணுறது, கிச்சன் ஆர்கனைஸ் பண்ணுறது, எந்த மைண்ட் செட்டுமே எனக்கு இல்லை. ஃபஸ்ட்டு இந்த 1 வீக் ஃபுல்லாக நான் நடந்துகிட்டே தான் இருக்கேன். 2000 ஸ்டெப்ஸ் வந்து நான் மத்தியானத்துக்குள்ளே நடந்து முடிச்சிடுறேன். அப்புறம் என்ன பண்ணுறேன்னா, மத்தியானம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இருந்த குக்கர், அதுக்கப்புறம் பிளேட்ஸ் எல்லாமே, வெசல்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணிட்டு சிங்கையுமே நான் வந்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுருவேன். ஸோ எனக்கு அது ஒரு பெரிய வேலையாகவும் இல்லை. இந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் காஃபி போட்டு குடிக்கணும்ல, மணியும் ஒரு 5:30 ஆயிரும். காஃபி போட்டு குடிச்சிட்டு மாடிக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் வெதர் சடனாக சேஞ்ச் ஆனதுனால காஃபியை போட்டுகிட்டே சடனாக நான் மாடிக்கும் போயிட்டேன். அங்கே வச்சு காஃபி குடிக்கலாம், நல்லாயிருக்கும். அப்போ ஏதாவது நம்ம மைண்டில் தோணுச்சுன்னா அதை நம்ம ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் மாடிக்கு போனேன். பட் என் பெட்டு கூட நேரம் விளையாடுறதுக்கே எனக்கு நேரமே பத்தலை. என்னோட யூடியூப் ஜேர்னி பற்றி நான் சொல்லலாமா? ஆக்சுவலாக எனக்கு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணுன்ற ஒரு ஐடியாவே 2014 வந்தது. நான் அப்போ தான் 12th முடிச்சிருந்தேன். ஓகே, இப்போ வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும், என்ன பண்ணணும் தெரியல. அதுக்கு வந்துட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் வேணும். அதுவும் வீட்டில் இல்லை. பிகாஸ் அந்த டைமில் பீக்கில் இருந்ததெல்லாம் பார்த்திங்கன்னா பட்டன் மொபைல் தான். போயிட்டு ஆண்ட்ராய்டு மொபைல் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கெலாம் எனக்கு பயம். பிகாஸ் பேனசோனிக் குட்டியான டிவியை வச்சு ஏதாவது ஒரு கார்ட்டூன் மூவி பார்க்குறதுக்கே டைம் கொடுக்குற அப்பா அம்மா கிட்டே போயிட்டு நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், எனக்கு ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் கொடுங்க, இல்லை உங்கள் மொபைலாவது கொடுங்கன்னு கேட்குறதுக்கு ஒரு பயம். பட் எனக்கு தோணிருச்சு என்னோடய லைஃப்குள்ளே நான் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய ஃபஸ்ட்டு யூஜி முடித்தேன். யூஜி முடிக்கும் போதெல்லாம் எனக்கு வந்துட்டு யூடியூப் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், என்ன பண்ணணும் எல்லாமே நான் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன். ஆனால் வந்துட்டு பிஜி பண்ணுற ஐடியா எனக்கு
சுத்தமாக கிடையாது. ஒர்க் போகணுன்னு தான் ஆசை. பட் அப்பாவோட ஆசைக்காக செகண்ட் டிகிரியும் நான் போட்டுட்டேன். பிடிக்காத மேக்ஸை படித்து பிடிக்காத வேலைக்கும் போய் எப்படியோ லைஃப்பும் போயிடுச்சு. சரி, ஓகே, எல்லாமே நல்லதுக்குன்னு நினச்சிக்கலாம். அதுக்கப்புறம் எம்எஸ்சி முடிச்சுட்டு ஒர்க்குக்கு நான் எப்போ போனேனோ, நான் படிக்கும் போதே சொல்லிட்டேன், படிக்கிற கோர்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சது, பட் ஒர்க் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ ஐடி ஃபீல்டுக்குள்ளே போயிட்டேன். ஓரளவுக்கு 1.5 வருஷம் நல்லா போச்சு. கோவிட் வந்துச்சு, எல்லாமே தலைகளாக திருப்பி போட்டுருச்சு. பழைய ஐடியில் 400 சப்ஸ்கிரைபர் வச்சுருந்தேன், அதுவும் போயிடுச்சு. ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் தான் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி 636 சப்ஸ்கிரைபரோட எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அது இல்லாமல் எனக்கு இது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு பிடிச்ச என் மனசுக்கு சந்தோஷம் தர்ற விஷயத்த உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு தான் இந்த அலோன் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீக் என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத அப்கமிங் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஓகே, இதோ அப்பப்போ நான் க்ளீன் பண்ணிவிடுவேன். அதுக்குன்னு ஒரு டே வச்சு ஒதுக்கி மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் க்ளீன் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ என்ன பண்ணுவேன்னா, லைட்டாக டஸ்ட் வரும்போது நம்ம க்ளீன் பண்ணிட்டோன்னா வேலையோட வேலையாக அந்த வேலை முடிஞ்சிடும். அது என்னோடய வேலையும் முடிஞ்சிருச்சு, அந்த வீக்கும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே, இந்த வீக் ஃபுல்லாக நான் என்ன பண்ணேன்றதை குட்டி குட்டி கிளிப்பிங்ஸாக எடுத்து அதை ஒரு வீடியோவாக மேக் பண்ணி என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்கேஜிங்காக இருக்கட்டும்ன்றதுக்காக கொஞ்சமாக லேர்ன் பண்ணதை அப்ளை பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த 1 வீக் நான் பண்ண கொஞ்சம் விஷயங்களை மட்டும்தான் நான் ஷூட் பண்ணி உங்களுக்கு கன்வே பண்ணியிருக்கேன். ஓகே, vlog முடிஞ்சிருச்சு. Until then, bye from your Santana. Bye.